Hi hello friends, நீங்கள் பார்த்துருக்கு சவுனாஸ் தமிழா சேனல் என்பிஎஸ் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியுமா இந்த மாதிரி கிரேஷன் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரும் புரியும். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கைமாஸ்டர் ப்ரோவர்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கைமாஸ்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் எக்ஸ்பெக்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.9 இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் தான் நம்ம வந்து வீடியோ வந்து கிரேஷனை வந்து ரெடி பண்ண போகிறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ இமேஜை வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம்லைனில் வந்து 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த இமேஜை வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைம்லைனில் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது, ஃபிக்ஸடாக இல்லை. இந்த எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸடாக வைக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் 2 விரலையும் வந்து ஸ்க்ரீனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு வச்சுறேன். இப்போ ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஈக்குவல் சிம்பிள் இருக்கும் சென்டரில் வந்து, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகாமல் ஃபிக்ஸடாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணாமல் ஃபிக்ஸடாகவே வச்சுக்கலாம் அந்த இமேஜ் வந்து. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லேயர் வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை மீடியா ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து வீடியோ லேயரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லேயரை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆப்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஆஃபில் இருக்கும், உங்களுக்கு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே வந்து அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இது தெரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடு கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இப்போ அதே வீடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. டிசபிளில் இருக்கும் அது. உங்களுக்கு வந்து இதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த கலரை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த கலரை வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ கலருங்கிறதுனால ப்ளூ கலரில் டிஃபால்ட்டாக அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது. உங்களுக்கு இல்லைன்னு அந்த மாதிரி உங்களுக்கு காட்டலை வேறு கலரில் தான் இருந்துச்சுன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மேலேயே வந்து உங்களுக்கு இந்த லேயரை வந்து ஃபிக்ஸட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். இப்போ அந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைனா கலர் ஃபில்டர் அதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜுக்கு வந்து நான் கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் இந்த மாதிரி வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து நீங்கள் சாங் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மியூசிக் அந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆடியோ வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் பண்ணி விட்டுறேன். நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் இருக்குது. ஆடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபேட் அவுட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இது எனபிளில் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிட்டு இது வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணும் போதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சவுண்டு வந்து கம்மியாகாது. இதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் ஆகுது. இது ஆடியோ சவுண்டு வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், உங்களுக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கியர் ஐக்கான் மேலேயே வந்து ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசோல்யூஷன் குவாலிட்டியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1080p வச்சுக்கிறேன். ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, 30 வச்சுக்கோங்க. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 6 இல்லை 5 7 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கிடாது, அதிக நேரம் டைம் எடுத்துக்கிடாமல் சீக்கிரமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 6ன்னு வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தா உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டீஸ் இருக்கும், செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு கூட இருக்கிற நோட்டீஸ்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரேஷன் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.